அல்ல அருள்மழை பொழிந்து கொண்டிருக்கின்ற மேல்கரை திருமேனி கண்ட பூசாசான் திருக்கோவிலே இரவு நேரம் எங்களுடைய விரிசையானது ஆரம்பமாய் கொண்டிருக்கக்கூடிய நல்ல வேளையில் அப்படி பக்தர்கள், அன்பர்கள், நண்பர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், குழந்தைகள் எல்லாரும் ஆண்டவனுடைய திருவருளை பெற்று பெருவருளாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துக் கொண்டு விழிசீரார்கள். ஆமா, hello, hello. Hello, hello, hello. இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்து இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருப்படியை காண வந்து ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே நெய்யபிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு ஐயப்பன்மார்களும் பூமி கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலையணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதையில் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து இருமுடி எடுத்து எருவேலி வந்து ஒருவனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பனாம் பாவரை ஒழுதி ஐயன்
நறுமலையே விடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே அடுதை ஏற்றம் ஏறும் போது அடிகளன் மகனை உதிர்ந்து சொல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் வன்பொலியே நீ வந்திடுவார் ஐயன் வன்பொலியே நீ வந்திடுவார் கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை இறக்கம் வந்தவுடனே திருநதி பொம்பையை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கங்கை நதி போல் புண்ணிய நதியம் பம்பை நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலம் இன்றி ஏறிடுவார் சஞ்சலம் இன்றி ஏறிடுவார் நீலிமலை ஏற்றம் சிவமாலன் ஏற்றிடுவார் காலமெல்லாம் நமக்கே அருள் காவலனாயிருப்பார் வேகபலந்தா 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 என்றானவர் வேகத்தை தந்திடுவார் பாதபலம் என்றானவர் பாதத்தை தந்திடுவார் நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சபரி வீடமே வந்திடுவார் சபரி அன்னையை பணிந்திடுவார் சனகுத்தியாலின் கன்னி மகனும் சபரினை போட்டு வணங்கிடுவார் சபரிமலை தன்னை திரும்பிடுவார் 18 வழி மீது ஏறிடுவார் கதியன்று அவரை சரணடைவார் மதிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார் பள்ளிக்கட்டில் சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டில் சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா 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 சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா இங்கு வெளியீசியானது ஆரம்பமாய் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சுவை என்று சொன்னால் அருள் சுவை என்பது நமக்கு தெரிந்த விஷயம். ஆமா, அதிலையும் பாசம் அன்பு பணிவோடு என்னுடைய அண்ணன் தாளாக்குடி நகர்வாழ் அண்ணன் நீலகண்ட பிள்ளை அவர்கள் ஏன்னா எங்க போனாலும் சாப்பாடு யாரு நீலகண்டன் சொன்ன உடனே அந்த மக்களுடைய மனம் ஒரு சந்தோஷம் அடைகிறது. இன்னைக்கு அரைச்சுவை சாப்பாடு சாப்பிடலாமா அப்பா? ஏன்னா அவர்கள் மன திருப்தியாக எல்லா மக்களையும் கவர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அரைச்சுவை எங்கள் வில்லிசியை பாராட்டி சன்மானம் தந்திருக்கிறார்கள். அந்த
அன்பு நீலகண்டபிள்ளை அவர்களுக்கு எல்லா தெய்வத்தினுடைய திருவருள் பெற்று அவர்களும் அவரை சார்ந்த குடும்பங்களும் வாழ வேண்டும் என்று வாழ்க்கைக் கொண்டு வெள்ளிசேனை அப்படி தோளுடைய செவியே ஆமா தோளுடைய செவியல் விடையேறி ஆமையா ஓர் தூயம் மதிசூடி ஆமா காடுடைய சுடலை பொடி பூசி சரிதா ஏடுடைய மலரா உன்னை நான் பணிந்து அப்படி பீடுடைய பிரம்மபுரத்திலே எழுந்தருளுகிறேன் என் ஐயனே ஆமையா எழுந்தருளுகிறேன் என் ஐயனே 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 தேசமெல்லாம் புகழ் படைக்கும் ஆமையா சிவ சீமானா சரிதா பாசமுடனே வருகின்ற சுடலை ஈசனே உன்னுடைய கதையை தன்னை சரிதா நாவிலே அறிந்தபடி நான் பாடு ஆமையா நாவிலே அறிந்தபடி நான் பாடு ஆமா கரிமுகமானே கணபதி கணபதி காப்புத்தாமி நாங்கள் பாடு ஐயா வருவாய் திருமேனி கண்டே அம்மா பூசாசாமி சரிதான் ஐயா திருமேனி கண்டே பூசாசாமி அப்படி பூரனை புஷ்கரை கண்ணீரோடு காசி தந்தவா சரிதான் காவல் புரிகின்ற சுடலை ஈசன் வரவனை பாட ஆமா சுடலை ஈசன் வரவினை வெளியில் நான் பாட கலையெல்லாம் கற்று
தந்தை சபாய் மகாதேவன் பிள்ளை பாதகமலம் அடி தொழுது தொழுதே 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 ஐயா மகாதேவன் ஐயா உங்கள் பாதம் பணிந்து ஐயா உடலை ஈசனே இழந்து பாருமையா தம்பூரானே ஈசான சுடலையா பாருமையா தம்பூரானே அம்மான சுடலையா பாருமையா தம்பூரானே சுடலை ஈசனையா பாருமையா தம்பூரானே சுடலை ஈசனையா வேண்டுமையா சுடலை ஈசனையா வேண்டுமையா சுடலை ஈசனையா வேண்டுமையா சுடலை ஈசனையா வேண்டுமையா சுடலை ஈசனையா பிறந்தவில்லை பொதுவாக சுடலை ஈசன் என்பது சுடலை வேறு சிவன் வேறு கிடையாது. கண்டிப்பா கிடையாது. சிவன் தான் சுடலைத்தான் சிவன். ஆமா ஆமா. ஏன் அவரு சுடலையாக இந்த மண்ணுலகத்துல விளையாடுகிறார்? பகவான் நாம் எவ்வளவு நன்மை செய்தாலும் எவ்வளவு தீமை செய்தாலும் ஆமா கடைசியில அந்த பகவான் திருவடி அடைந்து ஆக வேண்டும். கண்டிப்பாக. என்ன வரமாட்டாங்க விட மாட்டாங்க. அந்த சுடலை ஈசன் பகவான் சுடுகாட்டில ஆடுகிறார். பிள்ளைவன காட்டிலே ஆடுகிறான் அவன் தந்தை சிவன். காட்டில் ஆட்டியவர் பகவான் தில்லை நடராஜனாக ஆடினான். ஆமா இவன் தில்லைவன காட்டிலே ஆடினான். அடேங்கப்பா. இந்த விழாவிலே ரொம்ப அற்புதமாக அருள் சுவை செய்து தந்து படப்பெல்லாம் அற்புதமாக செய்து தந்திருக்கிறார்கள். தாளாகுடி நகர்வாழ் அண்ணன் நீலகண்டன் அவர்களுக்கு இந்த திருவேணி சாஸ்திரா பக்தர்கள் சார்பாக பொன்னாடை ஊற்றி கொடுக்கிறோம்.
என் பகவான் எப்படி வருகிறார் என்பதை பார்க்க வேண்டும். ஆமா. இந்த ஆதி கைலாய மலை, கைலாய மலையில சிவபெருமான் அர்த்தநாதீஸ்வரராக அமர்ந்திருக்கிறார். சரிதான். அப்படின்னா ஐயா சிவன் வாதி, உமையவள் பார்வதி, பராசக்தி வாதி. அந்த கைலாய மலையில் யாரெல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறாள்? யாரெல்லாம் ஐயா? இந்த விதமாக கைலாய மலையில அமர்ந்திருக்கிறாள் என்பதை பார்க்கிறோம். எப்படி இருக்கிறா பத்தியா? அவா வானவரும் தானவரும் கைலாய மலையிலே, வானவரும் தானவரும் கைலாய மலையிலே, வானவரும் தானவரும் கைலாய மலையிலே, வானவரும் தானவரும் கைலாய மலையிலே, சந்திரனும் சூரியனும் கைலாய மலையிலே, சந்திரனும் சூரியனும் கைலாய மலையிலே, திருமங்கோட்டையிலே குளிர்ந்த நீலையிலே, திருமங்கோட்டையிலே குளிர்ந்த நீலையிலே, தேவர்களோ சித்தர்களோ, தேவர்களோ சித்தர்களோ, கைலாய மலையிலே, கைலாய மலையிலே, குளிர்மை ஐயாயிருந்தாள், கைலை மலையேறி, கொள்ளுமை என்றிருந்தார், என்றிருந்தார், கைலை மலை தன்னிலே, கொள்ளுமை என்றிருந்தார், என்றிருந்தார், கைலை மலை தன்னிலே. இந்த கைலாய மலையில சிவபெருமானை வணங்கிக் கொண்டு தேவர்களும் சித்தர்களும் ஞானிகளும் தவரிசிகளும் கைலாய மலையில கொலு கொண்டு இருந்தார். அப்பொழுது இந்த பகவான் சிவபெருமான் இருந்தார். அப்படி அம்மா உமையவளே, உலகத்தின் தலைமகளே, உலகத்தின் கலைமகளே, நான் படைத்த சிவராஜிகளுக்கெல்லாம் படி அளக்க வேண்டும். அப்படி படி அளந்து வருகிறேன் என்று பகவான் உமையவள் பார்வதி இடத்திலே விடை வாங்கி பகவான் புறப்படுகிறார். அடேங்கப்பா, சரிதான். அந்த நேரம் அம்மா சொல்றார், சுவாமி உங்களோடு நானும் வருகிறேன். ஏ அப்பா, உமையவளே பார்வதி, இந்த கைலாய மலையில நம்மளை பார்த்து வணங்குவதற்காக தேவர்கள் சித்தர்கள் யாரிகள் வந்து கொண்டிருப்பார்கள். நம்ம ரிஷிகள் எல்லோரும் வருவார்கள். அம்மா, ஒண்ணுல சக்தி இருக்க வேண்டும், இல்லது சிவம் இருக்க வேண்டும். கண்டிப்பாக கண்டிப்பாக. கையிலே நாம வீட்டை அடைச்சிட்டு போனா வாசல்ல திரும்பி போயிடுவாங்க. அம்மா, அதனால நம்ம வீட்டை அடைக்காத வேண்டாம். நான் படி இழந்து வருகிறேன் என்று பகவான் படி கொடுக்க புறப்படுகிறார். சரிதான். எப்படி படி இழக்கிறார் பார்க்க வேண்டாமா? கண்டிப்பாக ஐயா. பகவான் எப்படி படி இழக்க புறப்படுகிறாள்? எப்படி படி இழக்கிறார்? கைலாய மலை கடந்து அம்மா. பகவான் எப்படி வருகிறாள்? எப்படி? ஆமண்ணே. காலை நல்ல வாகனத்தில், காலை நல்ல வாகனத்தில், கடை கடலில் உள்ளாய், ஆயுள்ள உயிர்களுக்கு, ஆயுள்ள உயிர்களுக்கு, கை கொடுக்க புறப்படும் மழை. உயிர்களுக்கு இறைவன் படியளந்து ஆதாரையா. ஆதாரையா
ஹரஹர சிவ சிவா ஹரஹர சிவ சிவா பகவானும் புறப்படுவான் ஆறிலுள்ள உயிர்களுக்கு ஆறிலுள்ள உயிர்களுக்கு கொடுக்க புறப்படுவான் இறைவன் மாறியுள்ள உயிர்களுக்கு படியெழுந்து மாலையா கைலாய மலை கடந்து கைலைய மலை கடந்து இந்த நூலையில் வாழையா காலை நல்ல வாழத்தில் காலை நல்ல வாழத்தில் ஆதிகளை கண்ட மாலையா கையில் வாழு ஆயுதமா கையில் வாழு ஆயுதமா நல்ல சவால போடுமா பகவான் படைத்த உயிர்களுக்கு அப்படின்னா படைத்த சிவராஜிகளுக்கு உணவு கொடுக்க உமா மகேஸ்வரன் புறப்படுகிறார். இந்த கைலாய மலை விட்டு பகவான் காலை வாகனத்தில் ஏறி படி கொடுக்கிறார். சிவபெருமான் உணவு கொடுக்கிறார். எப்படி உணவளிக்கிறார் பார்த்தீங்களா? எப்படி எப்படி ஐயா? இந்த பகவான் எப்படி அளிக்கிறாள்? எந்த விதமாக உணவளிக்கிறாள்? நாளில் நல்ல தினை எடுத்து நாயகனோ படியெழுந்தா நாளி நல்ல தினை எடுத்து நாயகனோ படியெழுந்தா நாளில் நல்ல தினை எடுத்து நாயகனோ படியெழுந்தா நாளி நல்ல தினை எடுத்து நாயகனோ படியெழுந்தா உரிய நல்ல தினை எடுத்து வினை எடுத்து தினை எடுத்து வினை எடுத்து உலகமெல்லாம் உடைய நல்ல வினை எடுத்து உலகமெல்லாம் படியெழுந்த உடைய நல்ல வினை எடுத்து உலகமெல்லாம் படியெழுந்தார் பகவான் படி கொடுக்க சிவபெருமான் புறப்படுகிறார். படினா என்ன படி? அவனுடைய புக்திக்கு தகுந்தபடி, அவனுடைய பக்திக்கு தகுந்தபடி பகவான் உணவளிக்கிறவன் உமா மகேஸ்வரன். நாளை வினை எடுத்து நல்லோருக்கு பணி இழந்தார். சரிதானே?
உரிய நிலையெடுத்து உலகமெல்லாம் அடியளந்தாள். உலகமெல்லாம் படியளக்கின்றார். ஐயா, ஆளாக்கு தினை எடுத்து அதர்மம் அப்படின்னா துஷ்டதனம் களவுதனம் செய்பவர்களுக்கு பகவான் விடவில்லை, அவர்களுக்கும் உணவு கொடுத்து மண்ணுலகத்திலே வாழ வைத்தார். பொதுவாக எல்லா வீட்டிலேயுமே இந்த தாய்மார்கள் என்ன நினைப்பார் தெரியுமா? என்ன நினைப்பார்கள் ஐயா? நம்முடைய கணவன் வெளியே செல்லும் போது ஸ்ரீராமன் என்று சொல்ல வேண்டும் என்று மனதிலே ஆசை கொள்வார்கள் எல்லா பெண்களும். உண்மைதானே? அதேதான் நினைக்கிறாள் உமையவள் பார்வதி பராசக்தி நினைக்கிறார். நினைக்கிறார் தெரியுமா? என்னையா? நம்ம கணவரும் மடியிழக்கிறேன் போகிறார். இவர் படி எல்லா சிவராஜிகளுக்கும் உணவு கொடுக்கிறார். ஆமா என்று அம்மாள் மனதிலே எண்ணம் கொண்டு தாயான பர்வதா தேவியானவள் தேவி அகிலாண்டேஸ்வரி ஆயிரம் கண்ணுடையாள் யாரை அழைக்கிறார்? யாரை அழைக்கின்றாள் ஐயா? தேவர்களுக்கு தச்சை வேலை செய்யக்கூடிய விஸ்வபர்மா என்று சொல்லக்கூடியவர் அழைத்தார். அந்த விஸ்வபர்மா வேலைக்கு என்ன சொல்லுகிறாள்? அம்மையார் எப்படி சொல்லுகிறாள்? கம்பு வெட்டிய செய்ய இந்த ஆதி சக்தியானவள் தேவர்களுக்கெல்லாம் லட்ச வேலை செய்யக்கூடிய விஸ்வபெருமாவை அழைத்தார். எப்பா, உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும். அப்பா தாயே, என்ன காரியம் ஆக வேண்டும்? உத்தரவிடுங்கள் அம்மா. கானகத்திலே சென்று மரத்திலே காஞ்சிர மரம். என்ன மரம்? காஞ்சூர மரம் அம்மா. அதுலயும் வைரம் பாஞ்ச கட்டை. ஆமா, இந்த காஞ்சிர கப்பல் நடுவுல இருக்கு பாருங்க, வைரம் பாஞ்ச கட்டை. ஆமா ஆமா. அதுல சிமிழ் ஒன்று செய்யணும், திருகாணி போட்டு விடணும் என்று ஆணையிடுகிறாள் உமையவள் பார்வதி பராசக்தி. தேவதர்ஷன் பார்க்கிற அம்மாளுடைய உத்தரவு கட்ட முடியுமா? கானகத்திலே சென்று காஞ்சோர நம்பு வெட்டி ஆமா கட்ட சிமலை தான் செய்து திருகாணி போட்டுவிட்டு அம்மாள் பார்வதி கையில் கொண்டு கொடுத்தார். இந்த அம்மா உலகத்திலே தாயானவள் அகிலாண்டேஸ்வரி ஆயிரம் கண்ணுடையாள் மனதிலே இருக்கிறாள். என்ன நினைக்கிறாள்? என்ன நினைத்து வருகிறாள் ஐயா? ஆண்டவனை பரிசோதிக்க அம்மை நினைத்தாள். ஆண்டவனை பரிசோதிக்க அம்மை நினைத்தாள். அம்மை நினைத்தாள் அந்த பார்வதியானே. அம்மை நினைத்தாள் அந்த பார்வதியானே. ஆண்டவனை பரிசோதிக்க அம்மை நினைத்தாளே. ஆண்டவனை பரிசோதிக்க அம்மை நினைத்தாள். அம்மை நினைத்தாள் அந்த தேவி நினைத்தாள். அம்மை நினைத்தாள் அம்மை தேவி நினைத்தாள். சிவனாரை பரிசோதிக்க தேவி நினைத்தாள். சிவனாரை பரிசோதிக்க அம்மை நினைத்தாள். அம்மை நினைத்தாள் பார்வதி நினைத்தாள். அம்மை நினைத்தாள் அம்மை தேவி நினைத்தாள். ஆண்டவனை பரிசோதிக்க அம்மை நினைத்தாள்.
சத்தியவள் எடுத்து விட்டாள் சிவனாரையே சத்தியவள் எடுத்து விட்டாள் சிவனாரையே மனதில் கொண்டாடே அவள் ஆசை கொண்டாடே மனதில் கொண்டாடே அவள் ஆசை கொண்டாடே சத்தியவள் எடுத்து விட்டாள் மனதில் சத்தியவள் நினைத்து விட்டாள் மனதில் எண்ணியே பரிசோதிக்க அம்மை எண்ணிடுவாடே பரிசோதிக்க அம்மை எண்ணிடுவாடே சிவனாரை பரிசோதிக்க எண்ணிடுவாடே சத்தியவள் பரிசோதிக்க எண்ணிடுவாடே எண்ணிடுவாடே பார்வதியாடே எண்ணிடுவாடே பார்வதியாடே சத்தியவள் பரிசோதிக்க அம்மாள் தாயானவள் மனதில் நினைக்கிறா கல்லானாலும் கணவன் ஆமா பொய்யானாலும் புருஷன் ஒரு தாலி கட்டிய மணவாளனை தெய்வமாக மதித்த நாடு நம் நாடு. ஆமா ஏன்னா இந்த 3 முடிச்சு போடுறாங்க பார்த்தீங்களா, இந்த 3 முடிச்சுக்கு தனி ஒரு மரியாதை உண்டு. என்ன முடிச்சு 3 முடிச்சுக்கு தனி ஒரு மரியாதை உண்டு. உமையவள் பார்வதா தேவியானவள் பகவானை பரிசோதிக்கிறாள். சரி, சிவனாரை எப்படி பரிசோதிக்கிறாள்? எப்படி சோதிக்கிறாள்? இந்த பிரம்மா இருக்கிறாரே படைக்கிறது பகவான். உலகத்துல மண் உலகத்துல சின்ன உயிர் என்ன உயிர் பார்க்கிறாள். அம்மா என்ன உயிரை பார்க்கிறாள்? என்ன உயிரை பார்க்கிறாள்? என் தாயான தேவியானவள் எப்படி வருகிறாள்? எப்படி சித்தருமை தான் படைத்தாள். அம்மையான பார்வதியாளே அம்மையான் படைத்தாள். தாயான பார்வதியாள் சித்தருமை தான் படைத்தாள். அம்மையான பார்வதியாளே அம்மையான் படைத்தாள். அம்மையை பார்வதியாள் சுவரில் அழைத்துடுவாள். அம்மையான பார்வதியாள் திருவாள் தாயான பார்வதியை சிவனுக்குள்ளே திருவாள் அதை திருவாளே உடம்புள்ளே திருவாள் நடந்தே வந்தாள். சிவனுக்குள்ளே திருவாள் அதை திருவாளே உடம்புள்ளே திருவாள் நடந்தே வந்தாள். அம்மையான பார்வதியாள் பார்வதியாளே தாயான பார்வதியாள் பார்வதியாள் அதைத்தான் அம்மை அழைத்தாள் அம்மை அழைத்தாள். உங்க அம்மா உமையவளாகிய பார்வதா தேவி உலகத்துல பிரம்மா படைத்த உயிர்கள சின்ன உயிர் மண் தரையில ஓடக்கூடிய சிற்றெறும்பு. இந்த அம்மா ஒரு ஆணிரம்பு ஒரு பெண்ணிரம்பு பிடித்து சிவிலை அணைச்சி திருகாணி போட்டு கூட்டி மிந்தாங்க வச்சிருக்காங்க. படிகள் வந்து வாரம் யாருக்கும் தெரியாம முந்தானையில முடித்து வைத்துக் கொண்டார். அம்மா பகவானை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பகவான் உலக நாயகன் மகாதேவன் ஈலகண்டன் உலகமெல்லாம் உணவெடுத்த பகவான் உமா மகேஸ்வரன் வருகிறார். கைலாய மலை எப்படி இருக்கிறது? எப்படி இருக்குது ஐயா? சிவநாமங்கள் ஒன்றுமில்லை, சிவமந்திரங்கள் எதுவும் ஒன்றுமில்லை, அறநாமம் ஒன்றும் இல்லை. பகவான் வந்து பார்க்கிறார், கைலாவே குறைஞ்சு கிடக்கிறது. அதன் பூஜை ஒன்றும் இல்லை. அம்மா எப்படி இருக்கிறாள்? கைலாய மலையில் எப்படி இருக்கிறாள்? பார்க்க வேண்டாமா? அம்மனே பகவான் கைலாசத்துல பகவான் மாறியுள்ள சிவராஜர்களுக்கு உணவு கொடுத்த பகவான் கைலாய மலை வரும்போது எப்படி இருக்கிறாள்? எப்படி எப்படி இருக்கிறாள்? நீட்டிய கால் மடக்கவில்லை, அவுத்த கூந்தல பின்னல்ல, அப்படி முடியவில்லை, நெற்றியில குங்குமம் வைக்கல, ஆமா செந்தூர திரகம் விடவில்லை. இந்த அம்மா
எப்படி இருக்காது 7 வீட்டு அக்கா பாத்தீங்களா? சில வீட்டுல மாப்பிள்ளை வேலைக்கு போயிட்டு வருவான், கொண்டாடி 3 ரூபாய் பார்த்தீங்களா, அந்த வண்டியில ஏறி போயிடுவான். வந்துட்டான் வீட்டுக்கு உடனே வண்டி ஏறி ஆமா தங்கு வரைக்கும் போயிடணும். தங்கு வரைக்கும் 1 மாசத்துக்கு வரவே கூடாது. இப்போ அம்மாவை கண்ட உடனே சாமி பகவான் ரொம்ப பொறுமைசாலி. இதம்மா உமையோட பார்வதி ஏன் இப்படி இருக்கிற? ஆமா, எதற்காக பார்வதி இப்படி இருக்கிறாய்? சாமி எல்லா உயிர்களுக்கும் உணவு கொடுக்கிறார். நல்ல கேள்வி. உலகத்தின் தலைமகளே, என் தலைமகளே, என் மலைமகளே பார்வதி, நான் எல்லா சிவராஜிகளுக்கும் உணவு வைத்திருக்கிறேன். அதுல உனக்கு எந்த சந்தேகம் வேண்டாம். ஒரு காலமும் நம்ப மாட்டேன். சண்டை வந்தாச்சு. இந்த நாக்குக்கு நரம்பு கிடையாது. இது என்ன செய்யுமா வளவளம் பேசி சண்டை போட முடியும். ஆமா, சண்டை எடுத்துடணும். ஏன்னா இப்போ சிவ பார்வதிக்கு சண்டை. ஏன்னா அம்மா நினைக்கிற நம்ம என்ன குறைஞ்சவங்களா? இந்த இல்லறம் என்பது நல்லறமாக இருக்க வேண்டுமானால் கணவன் மனைவியில இடையே தகராறு வரக்கூடாது. கண்டிப்பா. ஏன்னா யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுத்து போனோம். ஆமா, 2 பேரும் நான் தாங்கன்னா கொத்திரும் குடும்பம் வந்துடும். ஆமா, மாடுகளை பார்த்தா தெரியுமா, இந்த வயல் விடும் பார்த்தீங்களா, ஒண்ணு இங்க இருக்கும் ஒண்ணு இங்க இருக்கும். ஆமா, குடும்பம் 2 ஆயிரம். நடுவுல கலப்பை வச்சுருக்கவங்க பொத்து விடுவான். ஏன்னா சிவ பார்வதிக்கு சண்டை வருகிறது, பகவானோடு சண்டை இடுகிறார். நான் ஒரு காலம் நம்ப மாட்டேன். உமையோடே, உலகத்தின் தலைமகளே, என் கலைமகளே, பராசக்தி, ஒருவேளை நீ தோத்து விட்டால் உன் சாபம் தருகிறேன், வாங்கிக்கோ. கண்டிப்பா ஏற்று கொண்டுதான் ஆகணும். என் சாபம் எடுக்கிறாயே. சாபம் ஐயா. தக்க ராஜன் மகளாக நீ பிறக்க வேண்டும் அம்மா. தக்க ராஜன் மகளாக நீ பிறக்க வேண்டும் அம்மா. அத்தகாளி 8 பேரை அவதரிக்க வேண்டும் அம்மா. சுடலை ஈச தாயாராய் அம்மா. ஒருவேளை நீ தோத்து செய்யலாம், சாபம் என்ன தெரியுமா? என்ன சாபம் ஐயா? தக்கராஜன் மகளாக நீ பிறக்க வேண்டும். இது முதல் சாபம் பார்வதி. 2வது சாபம் அட்டகாலி 8 பேராக நீ பிறந்து 1000 தலைகளை பழி வாங்க வேண்டும். 3வது சாபம் சுடலை ஈச தாயாராக நீ பிறக்க வேண்டும். சம்மதமா? அம்மா பார்க்கிறா, காலையில குடிக்கும் போது இரம்பனுடைய உசுறு பாது போயாச்சு. ஆமா, உண்மைதானே. அன்னம் இல்லாமல் மடிந்திருக்கும்.
என்ன இருக்கும்? அன்னம் இல்லாமல் மடிந்திருக்கும், உணவு இல்லாமல் ஒரு குறைந்து போயிருக்கும் என்று அம்மாள் சிவனோடு சண்டைக்கு ஒப்பிட்டார். ஆமா, அந்த போட்டிக்கு நான் தயார் பவானி. இப்ப கைலாய மலையில சண்டை முத்தியாச்சு. ஆமா, இந்த மாப்பிள்ளை முன்னாடி சண்டை வந்தா வீட்டுக்குள்ள இருக்கணும். ஆமாப்பா, தெருவில் வந்துட்டு நம்ம சுப்பே சார் பேச ஆரம்பிச்சிருவாரு. ஆமா, பெட்டி சாரு 6 மணி பெட்டி வாத்தியாரு கேப்பாரு. ஆமா, என்னப்பா சண்டை, ஏன் இப்படி இழுத்து போட்டு அடிக்கிற? ஏன்னா இப்ப சண்டை முத்திட்டு பார்த்தீங்களா, சிவனால் தேவர்களை அழைத்தார், சித்தர்களை அழைத்தாள், ஞானிகளை அழைத்தாள். அப்பா, இப்போ சிவனை உடைக்க போற உடைச்சிருவா? ஆமா, உடைத்து பார்க்க வேண்டும் அல்லவா? அம்மையார் சிவனை உடைக்க போகிறாள். தாயான பார்வதியாள் சிங்கவாழை இலை அறுத்து கொண்டாள். இதுனா சிங்கவாழை இலை கண்ணாடி மாதிரி இருக்கும். ஆமா, ரொம்ப மென்மையா இருக்கும். அம்மாள் சிங்கவாழை இலை அறுத்தாள். உமையவள் பார்வதி பராசக்தி. சரிதான், சரிதான். தங்க சுத்தியில் கொண்டு அந்த சிவன் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஓடி ஒரு அம்மா இரமானது மாண்டு மடிந்திருக்கும் நினைச்சுட்டா. அம்மா என்ன நினைச்சுட்டா? மாண்டு மடிந்திருக்கும் சிற்றரும்பு இரமானது எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கு? சிற்றரும்பு வாயதில்லை, சிற்றரும்பு வாயதில்லை, சிற்றரும்பு வாயதிலே அழகி நிறைந்த வாயிலே, இரம்பு உடைய வாயிலே, இரம்புடைய வாயிலே திரையரிசி கவி கொண்டு ஓட கண்டார். திரையரிசி கவி கொண்டு ஓட கண்டாள். கல்லுக்குள் இருக்கும் தேவகி கற்பில் இருக்கும் சிசுவுக்கும் உணவளித்தார். அழித்தார், அழிக்கார் கொடுத்தாள். உலகிலுள்ள ஜீவராசி அனைத்துக்கும் இந்த பகவான் சிவபெருமான் பகவான் என்ன அம்மா என்ன செய்தார்? சிமலை உடைத்தார். சிமலை உடைச்சாச்சு. இந்த சின்ன இரம்பின் வாயில, அந்த இரம்பனுடைய வாயில திரையரிசி கவி கொண்டு ஓடுகிறது. அப்படி சுத்தி சுத்தி வருகிறது ஐயா. சுவாமி, பெண் புத்தி என்று இலக்கணத்தை கண்டுவிட்டேன் சுவாமி, என்னை மன்னித்தருள வேண்டும் என்று அம்மாள் சிவபெருமானுடைய காலில் விழுந்தார். காலத்தில் விழுந்தாள் உமையவள். கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கற்பில் இருக்கக்கூடிய சிசுவுக்கும் படியளக்கிறவன் பகவான் பரமேஸ்வரன். என்னை மன்னித்தருள சுவாமி. உமையவளே, உலகத்தின் தலைமகளே, தந்த சாபம் சாபம் தான். உண்மை என்ன? இந்த சாபத்தின்படி மண்ணுலகத்திலே நீ பிறந்தாக வேண்டும். ஆமா,
முதல் சாவை எப்படி வருகிறாய்? எப்படி ஐயா? தக்கராஜ மகளாக பிறந்தாய், அப்பா தாட்சாயினியாக வளர்ந்தாய். அந்த தக்கராஜன் தான் இப்பொழுது சித்தூர் என்று சொல்லக்கூடிய ஸ்தலத்துல நாம போயாச்சுன்னா தென்கரை மகாராஜா கோட்டையில பகவான் தளவாய் மாடனாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். என்ன மாடன்? தளவாய் மாடன். தளவாய் மாடனாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆமா. தளவாய் மாடனாக அமர்ந்திருக்கிறாள். அப்படி அற்றகாலி 8 பேராக அதான் முத்தாரம்ம, சந்தனமாரி, முப்பிடாதி, வடக்காச்சேரி, காந்தாரி, அதுதான் அம்மாள் 1000 தலையில பழி வாங்குறாங்க. ஜெயினி மகாக்காளி. 1000 தலை என்றால் மைசாசுர வனம். அம்மா இப்போ கூட தசரா கல்வி பத்தியில பிள்ளைகளாம் வேஷம் கட்டி ஆடுது. முன்னால தசராலாம் நமக்கு என்னன்னு தெரியாது. ஆமா. நெல்லை மாவட்டம் மட்டும்தான் தசரா தெரியும். தூத்துக்குடி மாவட்டம் தெரியும். நமக்கு கலைஞர் மாவட்டம் தசரா ஏன்னு தெரியாது. தெரியவே தெரியாது. ஆனா இப்போ தசரா வேஷம் கூட ஆள் எது தெரியுமா? 10 வயசு, 18 வயசு, 20 வயசு. ஆமா. எல்லாம் யங்ஸ்டேஜ் பிராயம் தானே. 2வது சாபம் அட்டகாரி 8 பேராக பிறந்தாள். சரிதா? 3வது சாபத்துக்கு அம்மாள் எப்படி வருகிறாள்? எப்படி ஐயா? என் தாயான தேவியானவள் எப்படி வருகிறாள்? உமையவளானவள், பராசக்தியானவள் எப்படி வருகிறாள்? எப்படி? கைலாய மலையில் எப்படி வருகிறாள்? நீராடி மாத்தொடுத்து, நீராடி மாத்தொடுத்து அம்மையானே பார்வதியானே. நீராடி மாட்டுடுத்து, நீராடி மாட்டுடுத்து அம்மையானே மகரியா. பாரலையா பார்வதியாள், 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 கைலாச மலைகளுக்கு மலைகளுக்கு அம்மாள் பார்வதி நீராடி மாத்தொடுத்து அவா செந்தூர் விலகவிட்டு தலைவாரி முடித்து பூ முடித்து கண்களுக்கு மையமிட்டு நெற்றியிலே குங்குமமிட்டு அம்மாள் கால் சிலம் வைத்து அம்மாள் தவம் செய்து வருகிறாள். உமையவளாகிய பார்வதி அம்மையார் தவம் இருக்கிறாள். எப்படி தவம் இருக்கிறாள் பார்க்க வேண்டாமா? தாயாரவள் எப்படி தவம் இருக்கிறாள்? ஐயாளல்ல குழி எடுத்தாள், குழி எடுத்தாள், குழி எடுத்தாள், அதனருவே Come
சுடராய் வைத்திடுவாய் மனவுமிட்டு சுவரடி மாலையிட்டு சுவரடி மாலையிட்டு ஊசியதை நாட்டிடுவாய் ஊசிலே ஒரு நாளா ஊசிலே ஒரு நாளா ஊசிலே ஒரு நாளா ஊசிலே ஒரு நாளா அம்மையவள் நோக்கிருந்தார் அம்மையவள் நோக்கிருந்தார் ஆனதி நோக்கிருந்தார் அவசி நோக்கிருந்தார் அம்மாள் தவம் இருக்கிறாள். தவத்தில் இருக்கிறதுனால என்ன செய்யறா பார்த்தீங்கன்னா ஆற்று மணல் தான் எடுத்து அரணார் போல உருவம் செய்தாள். சேத்து மணல் தான் எடுத்து சிவனார் போல உருவம் செய்தாள். அவ சிவலிங்கங்களாக பிடித்து வைத்தாள். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இதற்காக தன்னுடைய தாலி கட்டிய மணவாளன் தன்னுடைய கணவனை தன்னுடைய புருஷனை முன்னாலே நிறுத்தினார். அதுதான் பாருங்க, நம்ம பண்பாட்டுல நம்ம எங்க போனாலும் சரி கணவனை முன்னிறுத்தி மனைவி பின்னால போவோம் பின்னால போவோம். ஆமா நீங்க முன்ன போங்க ஐயா, நான் பின்னாடி வாரேன். பார்வதா தேவியால் அவள் தவமிருக்கிறாள். அம்மாள் ஆள குறியெடுத்தாள். சந்தன கட்டை, சவ்வாது கட்டை, சாம்பாராணி கட்டை, மணப்பூடி கட்டையெல்லாம் கூட எடுக்கிறாங்க. பசுரையில் 430 பத்த வைத்தாள். நடுவுல ஒரு வச்சிர கம்பம், அதுக்கு மேலாக செம்புனால் செய்த குடம், செப்பு குடம், மாவிலை தோரணங்கள் வெற்றியை வச்சு சுத்தி குடத்தை விளம்பை சுத்தி வைத்து கொட்டை தேங்காய் வைத்து இருமிஷம் பழம். இந்த இருமிஷம் பழத்துக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு, நாம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம உலகத்துல நிறைய பழம் வருகிறது. ஆப்பிள் வருது, அன்னாசி வருது, ஆராய்ச்சி வருது, திராட்சை வருது, பலாப்பழம் வருது. இந்த இருமிஷம் பழத்துக்கு ஒரு முக்கியம். ஏன்னா விலை குறைவான்னு கேட்டுட்டாங்க. அது என்ன முக்கியம் கொடுத்துருக்கா தெரியுமா? என்ன முக்கியம்? கல்யாண வீட்டுல பார்த்தா அதுக்கு ஒரு தனி ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எப்படி தெரியுமா? கல்யாண அன்னைக்கு பொண்ணு அழைக்க போக பார்த்தீங்களா, மாப்பிள்ளைகளுக்கு அழைச்சி வருவா. அப்போ பொண்ணுக்கு தம்பி மச்சனை முத கொடுக்கிறது இருமிஷம் பழம். என்ன பழம்? அதான் கையில வச்சிருந்தோம், இருமிஷம் பழத்தை கொடுப்போம். கோயில வந்தா பூசாரி வெற்றில பஸ்மா இருமிஷம் பழம். என்ன காரணம்? இந்த பழத்தை காயில கடிங்க புளிக்கும், புளிப்பு தாங்க முடியாது. ஆமா, பழமரம் கடிங்க அப்பா மறுபடியும் அதே புளிப்பு தான். ஒரு வாரம் கழிச்சு ஊறுகாய் போட்டு சாப்பிடுங்க. அப்பா வாயில வைக்க முடியாதப்பா. ஏன்னா மற்ற பழங்கள் எல்லாம் பழுக்கும், காயில் ஒரு சுவை, பழமான ஒரு சுவை, அழுகிற ஒரு சுவை, தூரப்படும். ஆனா இருமிஷம் பழம் மட்டும் சுவை மாறாது. சவாய் அது காயிலையும் முடிக்கும், பழத்திலையும் முடிக்கும், ஊறுகாயிலையும் முடிக்கும். ஆமா, ஏன்னா நல்லவர் குணம் என்றும் மாறாது. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். நிறகுணம் அழுப்பாங்க. ஆமா, அறகுணம்னா கணக்கு நல்லவன் அவன் கெட்டு போனாலும் நல்லவன் தான். உண்மைதானே. அவன் எவ்வளவு கெட்டாலும் சரி மேல்மக்களே. ஆமா, இப்ப என்ன ஆசிரியர்களா இருமிஷம் வச்சா செவ்வரடி மாலையிட்டு செவ்வரடி செவ்வரடி மாலையிட்டு செப்பு ஊசி நாட்டி வைத்து அம்மா ஊசிக்கு மேலாக அம்மாள் ஊசி தவம் புரிந்து கொண்டார். தவத்திலே பெரிய தவம் ஊசி தவம் என்றும் சொல்வார்கள். அம்மையார் தவம் இருக்கிற நேரத்தில் காத்தடிச்சு மணல் வரப்பி காரஞ்செடி மேல் வளர மணல் வரப்பி காரஞ்செடி மேல் வளர காத்தடிச்சு மணல் வரப்பி காரஞ்செடி மேல் வளர மணல் வரப்பி காரஞ்செடி மேல் வளர சில
குருவி உதகட்டி முத்தையிட கரம்பு சித்தரம்பு கரம்பு சித்தரம்பு நீல ஓடுதெல்லாம் கரம்பு சித்தரம்பு நீல ஓடுதெல்லாம் சிலந்தி வளைகளெல்லாம் பாவதியால் சிலந்தி வளைகளெல்லாம் பாவதியால் இந்த பார்வதி அம்மா பகவானை எண்ணி அம்மாள் தவம் இருந்து கொண்டாள். உமையவள் பார்வதி பராசக்தியானவள். காற்றடிச்சு மணல் பரப்பி காரம் செடிகளெல்லாம் மேல்படர அம்மாளுடைய மேனியில கொண்டையில சில குருவி கூடு கட்டி முட்டைகிறது. கட்டடமெல்லாம் ஓடுகிறது, சித்தரும் ஓடுகிறது, சென்னாக ஓடுகிறது, பூதங்கள் எல்லாம் ஓடி அப்படி ஓடுகிறது. அம்மாள் 12 வருடம் பால தவம் புரிந்து கொண்டாள். உமையவள் பார்வதி அப்படி தவத்தை கண்டு பகவான் மகிழ்ந்த ஆகா என்ன அழகா தவம் இருக்கிறார். உமையவள் என்னை வேண்டி இத்தனை ஒரு தவமா? பகவான் அம்மாளுக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்று பகவான் புறப்படுகிறார். அம்மாளுக்கு நல்ல வரம் நாம் கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக இன்று சிவபெருமான் புறப்பட்டு வருகிறார். சபாஷ். எப்படி யசோபெருமான் வருகிறார்? கைலாச மலை கடந்து கைலாச மலை கடந்து பார்வதிக்கு வரம் கொடுப்பேன், பார்வதிக்கு வரம் கொடுப்பேன், அதுவாறு ஏகி வரே கைலாய மலை கடந்து கைலாய மலை கடந்து ஆதினந்த சிவபெருமானே பார்வதிக்கு வரம் கொடுப்பேன், பார்வதிக்கு வரம் கொடுப்பேன், ஆதனம் இந்த அம்மாள் சிவபெருமான் அம்மாள் வரம் கொடுக்க பகவான் கொண்டு வர்றார். பகவானுடைய மேனியை பார்த்தா 2 கண்ணு நமக்கு போடுமா? பத்தாது. 1000 கண் இருந்தாலும் அந்த பகவானை தரிசனம் பண்ணி கொண்டே இருக்கலாம். அந்த பகவான் இப்படி இருக்கிற அம்மைக்கு முன்னால கொஞ்சம் உச்சு பார்ப்போமா? சரிதான் ஐயா. பகவான் இப்படி இருக்கிறாய். எப்படி குறித்த புருவமாயி குறித்த புருவமாயி கோவை சமாதா பரித சடை பவளம் போல் மேனி தலையில் சந்திரனே இடையில் புலித்தோ திருவோடு தனிகையிலே வரம் கொடுக்க வந்தார் வந்தார் வந்தார்
இப்போ சிவபெருமான் முன்னால வந்தாச்சு. யார் வந்தாச்சு? சிவபெருமான். ஐயா சிவன் முன்னால வந்தாச்சு. அம்மா வரம் கேட்க போறேன். இப்போ அம்மா என்ன வரம் கேட்கிறான்னு பார்க்க வேண்டாமா? கண்டிப்பாக சுவாமி, நான் நீங்களோ மணியலக்கிறேன் என்று சொல்லி மன்னோலகம் சென்று இருக்கிறீர்கள். தினந்தோறும் போறீங்க பகவானே. நமக்கு நேரம் போக மாட்டேங்குது. ரொம்ப போர் அடிக்குது. 2 பிள்ளைகள் இருந்து அம்மா என்று சொல்வதற்கு பிள்ளைகள் பக்கத்துல எனக்கு கொஞ்சம் விளையாட ஒரு பிள்ளை இல்லை. ஒரு பிள்ளை ஒரு பழத்துக்கு சண்டை போட்டு கொண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரம் சேர்ந்தான். ஆமா, முருகப்பெருமான். முருகன் கந்தன். யாரப்பா? முருகன். முருகப்பெருமான் கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமரம் சேர்ந்தான். ஆமா, மலையோரங்களில் போய் அமர்வேன் என்று சென்றார். எல்லா இடத்துலயும் முருகப்பெருமான் போயிட்டார். அவருடைய வீட்டிலேயே முருகன் சென்றார். பரங்குன்றில் விளையாடும் முருகையா, பரங்குன்றில் விளையாடும் முருகையா, பக்தரே இதயத்தில் அமரையா, பரங்குன்றில் விளையாடும் முருகையா, பரங்குன்றில் விளையாடும் முருகையா, ஏழை பக்தர்கள் இதயத்தில் அமரையா, பரவொன்று தர வேண்டும் தந்தையா, பரவொன்று தர வேண்டும் தந்தையா, உன்னை மறவாத உள்ளத்தை தந்தையா, பரங்குன்றில் விளையாடும் முருகையா, ஏழை பக்தர்கள் இதயத்தில் அமரையா, பரமொன்றை தர வேண்டும் தந்தையா, பரமொன்றை தர வேண்டும் தந்தையா, உன்னை மறவாத இதயத்தில் அமரையா, பரமொன்றை விளையாடும் முருகையா, ஏழை பக்தர்கள் இதயத்தில் அமரையா. தஞ்சம் நீ வேலையா, தஞ்சம் நீ வேலையா, தாயந்தை அன்புக்கும் வேலையா, தஞ்சம் நீ வேலையா, தஞ்சம் நீ வேலையா, எங்கள் தாயந்தை அன்புக்கும் வேலையா, கொஞ்சம் நீ பாறையா, கொஞ்சம் நீ பாறையா, உங்கள் கூட்டத்திலே என்னை சேரியா, ஐயா, கொஞ்சம் நீ பாரையா, கொஞ்சம் நீ பாரையா, உங்கள் கூட்டத்திலே என்னை சேரையா, பரங்குன்றில் விளையாடும் முருகையா, ஏழை பக்தர்கள் இதயத்தில் அமரையா, ஐயா, பரங்குன்றில் விளையாடும் முருகையா, ஏழை பக்தர்கள் இதயத்தில் அமரையா. ஆறுபடை வீட்டில் அமர்ந்த முருகா, ஐயா முருகா, ஆறுபடை வீட்டில் அமர்ந்த முருகா, அருளை தருந்திடுவாய், பரங்குன்றில் விளையாடும் முருகையா, ஏழை பக்தர்கள் இதயத்தில் அமரையா, ஐயா, பரங்குன்றில் விளையாடும் முருகையா, ஏழை பக்தர்கள் இதயத்தில் அமரையா. ஆமா ஒரு பிள்ளை பழத்துல சண்டை போட்டுட்டு 6 மணி வீட்டுக்கு போயிட்டான். முருகபெருமான். சரி, இன்னொரு பிள்ளை எங்க? மூத்த மகன் கணபதி. இந்த மூத்த மகன் கணபதி இருக்கிறாங்க. தாயை போல தார வேணும் அப்படின்னா அம்மை அழகு போல இல்லை, அம்மையினுடைய பாசம், அம்மையினுடைய பணிவு. அது பொண்ணு கிடைக்குமா? அம்மையுடைய குணங்கள்.
இப்போ பொண்ணு வந்த உடனே மாப்பிள்ளை பிரிச்சுருக்கா, ஆ? வந்த உடனே மாமியார் விரட்டி இருப்போம். ஆமா. இப்ப தாயை போல தானம் கேட்ட அதான் பார்த்தா நீங்களே பார்த்துட்டு ஆ. இந்த கணபதி பாருங்க கூடல் எங்க இருப்பா தெரியுமா? இந்த பெண்கள் எல்லாம் கூடல் அங்க நினைக்க அனுப்பாரு. ஆமா. ஆத்தங்கரை, குளத்தங்கரை, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன், எங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது. பால் காய்ச்சி வீடு, கல்யாண வீடு, எங்கெல்லாம் பொம்பளை கூடுவாளோ வில்லு மேடை. ஏன்னா தாயை போல தாரத்தில் அழைச்சிட்டு இருந்தார். ஆமா. ஆனா இப்பொழுது பிள்ளை இல்லாமல் அம்மையார் எப்படி கேட்கிறாள்? எப்படியா? ஐயா சிவனார் இடத்தில் எப்படி கேட்கிறாள்? ஐயா சிவனார் அம்மாள் சிவனாரை வணங்கி பிள்ளை வணங்கி இருக்கிறார். இது பேர் பெற்ற பிள்ளை கேட்கிற பத்தியா? பெரிய பிள்ளை. சுவாமி ஆண் துணை இல்லாமல் குழந்தை வேணும். எப்படி? ஆண் துணை இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்க வேண்டும். புருஷன் இல்லா ஒரு புத்திரன் வேண்டும். புருஷன் இல்லா ஒரு புத்திர பாக்கியம் வேண்டும். நல்லா இருக்கு. அம்மா நல்லா கேள்வி கேட்கிறப்பா. ஆமா, இது நல்ல கேள்வி இருக்குப்பா. ஐயா, கணவன் இல்லாத ஒரு குழந்தை. நம்ம வீட்டுல எல்லாம் கேட்டா ராத்திரியே கேஸ் வெடிச்சிடும். ஏன் மாப்பிள்ளையில கேட்கிற நீ இல்லாம ஒரு குழந்தை கொடுங்க ஆமா. நடக்க முடியாதுமா? ஒரே போடல விடுவான இந்த காலத்துல. அம்மா சிரிச்சுட்டே கேட்கிற குடும்பையா, உமையோட பார்வதி அந்த பிள்ளைய நான் தந்தேன்னா சிவன் சொன்னாலும் கேட்காது. ஆமா. பார்வதி நீ சொன்னாலும் கேட்க மாட்டான். இந்த ஊர் தலைவர் சொன்னாலும் கேட்காது. ஆமா. செயலாளர் சொன்னாலும் கேட்க மாட்டான். பொருளாளர் சொன்னாலும் கேட்க மாட்டான். எனக்கு அந்த குழந்தை தான் வேணும் என்று அம்மாள் கலைந்து அழுகிறார். அடம்பிடித்து நிற்கிறார். கரைப்பார் கரைத்தார் கல்லும் கரையும். அம்மையார் அவளுக்கு அந்த பிள்ளை எப்படி கொடுக்கிறாள்? கையாய பருவத்தில் 1000 தூண் கொண்ட மண்டபம். அடேங்க அப்பா, 1000 தூண் மணி மண்டபம் ஐயா. 32வது தூண்டாத மணிவிளக்கு. ஆமா, 32வது தூணிலே தூண்டாத மணிவிளக்கிலே மடியை திறந்தால் பிள்ளை வரம் கிடைக்கும். அங்குதான் அந்த குழந்தை உனக்கு கிடைப்பான் பார்வதி. அம்மா நீராடி மாத்தொடுத்து சிவங்கெல்லாம் முடித்து கொண்டு 1000 தூண் கொண்ட மண்டபத்திலே 32வது தூண்டாத மணிவிளக்கு. அம்மா மடியை இருக்கிறார் பிள்ளை வளர்ந்தது. ஆஹா, பகவான் பிராமணரை போய் வருகிறார், வேதியரை போய் வருகிறார். அடேங்கப்பா. ஏன்னா வேதியவர்கள் நாளும் அறிந்தவர்கள், தத்துவங்கள் அறிந்தவர்கள். பிராமணன் போதே வருகின்ற எப்படி செய்கிறாள்? எப்படி? தூண்டாத மணிவிளக்கை தூண்டி விடுகிறாள். பார்வதியாருடைய மணிவில 3 சொட்டான விடுகிறாள். அப்படி சொட்டு சொட்டு பிள்ளை வரம் கிடைத்திடுமா பார்வதியால் வரம் கொடுத்திடுமா பார்வதியால் மடியதிலே. பிள்ளை வரம் கொடுத்திடுவாள் சிவனாரும் கொடுத்திடுவாள். வரம் கொடுத்திடுமா ராணியங்கள் சிவபெருமா. சக்தியுட மடியிலே சுடலை ஈசன்வாள். பார்வதியால் மடியதிலே உடலை ஈசனையா. சக்தியுட மடியிலே சுடலை ஈசன்வாள். மடியதிலே உடலை ஈசனையா.
இப்போ பகவான் தூண்டாத மணி விளக்க தூண்டி விடுகிறார். சுடர் மூன்று அம்மா மணியில் விழுந்து மணி கடந்தது. பிள்ளை வரம் கிடைத்து வந்தது என்று 1000 தொண்கொண்ட மண்டபத்தில் 32வது தூண்டாத மணியை விட்டு வெளியே வர்ற பிள்ளை எப்படி இருக்குன்னு பாக்குறான். பிள்ளைக்கு அழகு பார்க்கணுமே. எப்படி பிள்ளைக்கு அழகு அழகு பிள்ளையினுடைய அழகு எப்படி இருக்கிறது பார்த்தீங்களா? எப்படி இருக்கிறீங்க பிள்ளை? இது யாரை விட்டது? யாருமே விடாது. இது யாரையா விடுமா? ஒரு ஆளு நாம சொல்லிவிடலாம், விதியை நான் வென்றுவேன், செல்ல முடியாது ஒன்னால. ஆமா, விதியை மதியாத வெள்ளலாம் அம்மாங்க. ஐயா, விதியை வெல்ல ஒன்னால இயலாது. விதியை வெல்ல யார முடியுமா? யாரு நினைத்தாலும் முடியாது. ஐயா, எவனை யாராவது தடுக்க முடியுமா? உன் மாமன் தடுக்க முடியுமா? மச்சான் தடுக்க முடியுமா? அப்பா தடுக்க முடியுமா? முடியாது. அம்மாள் அம்மாள் எப்படி இருக்கிறாள் குழந்தை? எப்படி? பார்வதி மடியில் எப்படி இருக்கிறாள்? குண்டமாக விழுந்துடுமா? குண்டமாக விழுந்துடுமா? பார்வதியார் மடியிலே அம்மா 10 மாதம் சுமந்து பாலூட்டி சீராட்டி குடல் துடிக்க பெத்து பிள்ளைக்கு முகத்தை பார்க்கும்போது அந்த அம்மாக்கு எவ்வளவு ஆனந்தம் ஆகுது தெரியுமா? அந்த 10 மாசம் பட்ட கஷ்டம் எல்லாம் போயிரு. என் செல்ல பிள்ளை அம்மா, என் ராசா, என் தங்கம், என் செல்ல குட்டி. ஆனால் அம்மாள் மடியை திறந்து பார்க்கிறா, முண்டமாக கிடக்கிறா. என்ன போய் சொல்ற? சுவாமி, எனக்கு இந்த பிள்ளை வேண்டாம் சாமி, இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் ஐயா, எனக்கு உமையவள் பார்வதி பராசக்தி அம்மாள் அந்த இடத்துல அழுகிறார். எனக்கு வேண்டாம் ஐயா, எனக்கு இந்த பிள்ளை வேண்டாம் ஐயா. பகவானாகிய சிவபெருமான் ஓடோடி வருகிறார். அம்மா உமையவளை சற்று பொருள். நான்முக தந்தை பிரம்மா படைக்கிற தொழில் பிரம்மாவை அழைத்தார். அப்படி பிரம்மா ஒரு படைக்கிறாள். ஒரு படைக்க உடனே முதல்ல ஒரு அழகான பெண் குழந்தை. ஏ அப்பா, அழகான பெண் குழந்தை மகாலட்சுமி. என்ன அழகு, எத்தனை அழகு. ஆமா, பெண் குழந்தையானது பிறந்தது. 2வது வருகிறார். நம்மளை எல்லாம் ஆட்டி படைக்கிறாரே பகவான், என் அப்பன் சுடலை ஈசன் அவதரித்தார். 3வது முண்டமாக அவதரித்து கொண்டார். அப்படி அதோ அந்த இடத்துல பகவான் சிவபெருமான் உயிர் கொடுத்தார். குழந்தை சத்தம் கொடுக்கிறது. ஆமா, குழந்தை சத்தம். ஆமா, அங்க என்ன சத்தம் கேட்கிறது? என்ன சத்தம் கேட்கிறது? என்ன சத்தம்? குழந்தை சத்தம் கேட்குது. குரல் வந்தது, குரல் வந்தது, குரல் வந்தது, குரல் வந்தது, கொஞ்சம் குழந்தைகளும் குரல் வந்தது, குரல் வந்தது, குரல் வந்தது.
அம்மா எங்கீரே ஒரு வந்தது அம்மா எங்கீரே ஒரு வந்தது ஆசை குழந்தைகளும் ஒரு வந்தது அம்மா எங்கீரே ஒரு வந்தது அம்மா எங்கீரே ஒரு வந்தது ஆசை குழந்தைகள் ஒரு வந்தது மகனம் தோழிக்கும் குரல் வந்தது மகனம் தோழிக்கும் குரல் வந்தது அம்மா எங்கீர குரல் வந்தது குரல் வந்தது குரல் வந்தது குரல் வந்தது குரல் வந்தது குரல் வந்தது மணி விளக்குல நேராக மணி விளக்குல அவதரித்து கொண்டால் சுடலை ஈசன். சுடலை ஈசன் சவால். அம்மா பாக்குற ஆனந்தம் கொண்டாங்க. ஏன்னா பிள்ளை வரம் கிடைச்சாச்சு. சுடலை சாமி பிறந்தாச்சு. தாயார பார்வதா தேவியானவள் குழந்தை வாரி முற்றமிட்டாள். ஏமா என்று முற்றமிடுகிறார். அம்மா வாரி கையில் எடுத்து வருக முத்தம் விட்டார். என் ஆண்டவராய சுடலை ஆண்டவரை சரி முத்தமிடுகிறாள். மரகத தொட்டுல மாணிக்க தொட்டுல போட்டு குழந்தைய தாளாட்டுறா. ஏப்பா உறங்குப்பா ராசா. எப்பா என் செல்லமே ராசா கண்ணே என் தங்கமே மணியே என்று அம்மாள் தாளாட்டுகிறாள். எப்படி தாளாட்டுகிறாள்? எப்படி தாளாட்டுகிறாள் ஐயா? ஆண்டவனாகிய சுடலை ஈசனை உமையவை பார்வதி பராசக்தி சாதாரண ஒரு பெண் போல. நம்ம வீட்டுல எப்படி குழந்தை வளருமோ அந்த மாதிரி சுடலை ஈசன் வளர்ந்து வருகிறார். இப்படி வளர்ந்து வருகிறாள். இப்படி தாளாட்டுகிறாள். எப்படி தாளாட்டுகிறாள்? ஆரிராரிராரோ உறங்காத கண்களுக்கு ஓலைகள் மையெழுதி தூங்காத செல்லத்துக்கு துரும்பு கொண்டு மையெழுதி. இந்த தாளாட்டுல எல்லா மொழிகளிலுமே தாளாட்டு இருக்கு. தமிழ்ல இருக்கு, மலையாளத்துல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, கன்னடத்துல இருக்கு, தெலுங்குல இருக்கு. ஆனால் நம் தாளாட்டுல தமிழ் சொற்களில தாளாட்டு பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப சண்டைகளை கூட சேர்ந்துடும். பழைய காலத்துல எல்லாம் இந்த பாட்டிமார்கள் தாளாட்டுமார்கள் முந்தானையை போட்டு
குழந்தைய தாளாட்டுவார். ஆனா இப்பெல்லாம் நவீன காலம். கல்யாணம் முடிஞ்ச உடனே மாப்பிள்ளைய பார்த்து கூப்பிடுவான், யாத்தா. சரி, அதோட அவன் சேர்த்தான். ஒரு சீடி பிள்ளை வாங்கி போடணும். ஆமா, அதுல ஒரு பாட்டு போடுறாங்க. இப்ப நவீன காலத்துல பிள்ளைகளுக்கு ஒரு பாட்டு போடுறா, தாளாட்டு. என்ன பாட்டு? ஏன்னா நவீன காலம் ஒரு புது பாட்டு போடுவோம். ஐயா நவீன காலம். ஏன்னா நவீன காலத்துல இப்போ புது பாட்டு சீடி மேல போடுற அண்ணன் காக்கா கொட்டக்காரி. ஏன்னா இப்ப பிள்ளைகள் பிறந்த உடனே எங்க அம்மா என்ன செய்யாது தெரியுமா? ஒரு செல்லை வாங்கி கையில கொடுத்துருவான். ஏன் நம்ம சொல்ல முடிச்சு போ, அவ்வளவுதான், நீயே படிச்சுக்க. இப்ப ஒரு வீட்டுல பார்த்தா ஒரு 10 செல்லு கிடக்கு. அடுக்கால ஒரு செல்லு, தென்னையில ஒரு செல்லு, வீட்டுக்கு நம்ம வீட்டுல அப்படிதான். உமையோடு எப்படி தாளாட்டுகிறாய்? ஆண்டவனாய சுடர் யானவன் எப்படி தாளாட்டுகிறாய்? உறங்காத கண்களுக்கு ஓலை நாள் மையெழுதி, ஆமா, தூங்காத செல்லத்துக்கு துரும்பினால் மையெழுதி, என் கண்ணீ சுடலையாண்டவா உறங்கு உறங்கு உறங்கு. அமாரோ அரிரோ ஆராரோ அரிரோ உறங்காது கண்டது ஓராது மையெழுதி மாமனோதை அடித்தாரோ போ சண்டாலே அடித்தாரோ சண்டாலே
அம்மாள் பார்வதி செல்ல குழந்தையை காலாட்டி சீராட்டி ஊராட்டி வளர்த்து வருகிறார். ஆமா, இது சுடலை வளர்ந்து வருகிறார். நாளொரு வீதியும் ஒருவர் வண்ணமாக ஆமாய்யா, பலனபெரி சந்திரனை போல சரிதான் அழகாக சுடலை வளர்ந்து வருகிறார். குழந்தைக்கு 5 வயது வருவோம், அப்படியே நடந்து விளையாடுதான். பிள்ளைக்கு 5 வயசு ஆகிவிட்டது. ஏம்மா தாயே பேசியம்மா, குடலெல்லாம் துடிக்கம்மா. ஆமா, கும்பி கொதிக்குதம்மா, வயிறு பசிக்குதம்மா என்று நிலை கொள்ளுங்காத நேரம் நடிசாம வேளையில ஆண்டவன் சுடலையீசன் அம்மாளிடத்திலே முறையிடுகிறார். நிலை கொள்ளுங்காத நேரம் 4வது சேமம் காத்தடிச்சால் என்ன செய்யாது, இல்லை அசையாத கடின சாம வேளை. அந்த சாமாதில புறப்படுகிறாள் ஆண்டவன் சுடலை. ஆண்டவன் எங்க புறப்படுறான் பார்க்க வேண்டாம். எங்கய்யா போகிறாரு சுடலை? குழந்தை போல இருந்த சுடலை எப்படி வருகிறாள்? எப்படி வருகின்றார் ஐயா? கொடிமரம் போல விடப்படுகிறான். சுடலை எப்படி விடப்படுகிறாள்? எப்படி? அரையதில மணிகேஷா பாடாரை சுடலமானே, அரையதில மணிகேஷா பாடாரை சுடலையா, அரையதில செல்லனமா பாடாரை சுடலை மானே, அரையிலே சொல்லடமா பாடிக்கு மாதாமையா, அரையிலே சொல்லமா பாடாம்பு மனமனக்கே, அரையிலே சொல்லடமா பாடாம்பு மனமனக்கே, அரையிலே உள்ளாமா பாடாம்பு மனமனக்கே, அரையிலே சொல்லடமா பாடாம்பு மனமனக்கே, ஒரு கையிலே நகரும் ஒரு கையிலே ஆதியோடு இணையமா, ஆதியோடு இணையமா, பாடாரே சுடலைமானே, உத்தமதா ஒரு கையிலே, உத்தமதா ஒரு கையிலே, சுடலேச வாராரே, கையிலாய மலைகடந்து, கையிலாய மலைகடந்து, தூக்கி வைக்கும் எடுத்து வைக்கும் கால்களுக்கு இருட்டெல்லாம் செல்லமா, எடுத்து வைக்கும் கால்களுக்கு இருட்டெல்லாம் செல்லமா, ஆகி வைக்கும் கால்களுக்கு ஆகி வைக்கும் கால்களுக்கு அருள்புறா செல்லமா, வாழாயே வைக்கும் கால்களுக்கு செல்லமா, ஆடி வாருமையா அருமையா, ஆடி வாருமையா அருமையா, சுடலை இசையா ஆடி வாருமையா, யாடி வாருமையா என்னைய சுடலை இசையா. ஆடவன் சுடலேசன் ஆதாளி போட்டு வருகிறார். எப்படி வர்றா பத்தியா? இந்த அறையில சல்லடம் அப்படின்னா மணி கட்சமானது சத்தமிடுகிறது. அப்படி ஜல் 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 என்று சத்தம். தலையில ஒரு ஹுலா, தாளாம்பூ மணமணக்க பகவான் புறப்படுகிறார். கையில ஒரு பிணக்கோடு, கத்தியோடு கேடயம், அது மட்டுமா 5 மணி வல்லையும் வீச்செல்வார். ஆன பந்த ஒரு கையில், அடிப்பு பந்த ஒரு கையில். நிழலாக எங்கு வருகிறாய்? எங்க
ஐயா. இப்படி வருகிறாள் பாருங்கள். எப்படி இந்த விதமாக வருகிறாள் பார்க்க வேண்டாமா? ஆமாண்டே. இப்படி வருகிறாள் அந்த தாயான பேசியம்மா, தாயான பேசியம்மா, தாயான பேசியம்மா, தாயான பேசியம்மா. இந்த ஆண்டவன் சுடலை எப்படி வருகிறாள்? எங்க வர்றான் பார்க்க வேண்டாமா? தில்லை வன காடு. தில்லை வன காடுனா சுடுகாடு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடைசியாக அவன் சந்திக்கக்கூடிய இடம் சுடுகாடு. ஏன்னா நமக்கு 4 வீடு இருக்கு, 50 வீடு இருக்கு, 10 பஸ் ஓடுது, எதுவும் உனக்கு சொந்தம் கிடையாது. ஏன்னா உன் உடம்புல இருந்து சிவம் போயிட்டுனா அந்த வீட்டோட வெளியே அனுப்பிடுவோம். ஆமா, பேரு கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த வீட்டுல அவ மகனோ தம்பியோ சுத்தமோ உள்ள அறிவோம். நீ போ, வெளியே போ. ஏன்னா கஷ்டப்பட்ட கெட்ட வீடு, போ போ, முடிஞ்சு ஒண்ணு கொண்டு போக முடியாதுல்ல. ஏன்னா உடம்புல இருந்து சிவம் போனால் சமம், பேரு, புகழ், அந்தஸ்து எதுவும் கூட வராது. பணம், காரு, கோடி கோடியாக பணம் இருந்தாலும் கூட வருவது யாரும் இல்லை. இந்த உலகத்துல நாம கொண்டு போகிறது நாம செய்த பாவம், நாம செய்த புண்ணியம். உண்மை. இந்த மூட்டையை தான் நாம சுமக்க முடியுமே தவிர இந்த மண் உலகத்தில இருந்து ₹1 கூட நம்ம கொண்டு போக முடியாது. சொல்லிடலாம், ஏய் நான் விட மாட்டேன். விட மாட்டியா? என்ன வரேன் இதமா வரும்போது உன் கண்ணுக்கு தெரியாது. நீ வச்சிருக்க பணம் உன்னை தடுக்காது, ஒரு செல்வம் தடுக்காது. சுடுகாட்டில வந்து நிற்கிறார் என் ஆண்டவன் சுடலை வீசை. என்ன அட்டகாசம் பண்ற? அடுத்தவனுக்கு சொத்து அவதரிக்கிற, அடுத்தவனுக்கு பொண்டாட்டி அவதரிக்கிற. இதெல்லாம் உனக்கு எடுத்துக்கிறா. கடைசியில உனக்கு 6 அடி மண்ணு தான் சொன்னப்போ அதுல இப்ப கங்கவாரி போடுவாங்க கொஞ்ச நேரத்துல. அந்த சுடுகாடு வெயில் ஆண்டாள் சுடலைமான எப்படி இருக்கிறாய்? சந்தன கட்டையில் சமமிருந்து வேகுதலாம், பின்ன நல்ல கட்டையில பிரேதம் இருந்து வேகுதலாம், மஞ்சளத்தி கட்டையில மாடபினா வேகுதலாம், இருப நல்ல கட்டையில விட்டபினா வேகுதலாம். பாராரையா சுடலை ஈசனே, சுடலை ஈசனே, ஆதாரிய ஒன்று வானமே, சுடலை ஐயா ஆதாரி சுடலை ஐயா ஆதாரி ஐயா
ஆண்டவன் சுடலையாண்டவன் வரும்போது அது நிறைய கூட்டம் இருக்கு. என்ன கூட்டம் தெரியுமா? என்ன கூட்டம் ஐயா? அந்த சுடுகாடு கரையில இடுகாடு கரையில அவ்வளவு பேய் கூட்டம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எவன் ஒருவன் துர்மரணத்தை அடைகிறானோ, துர்மரணம் என்ன தெரியுமா? சிலவன் நிறைய கடைகள் தலையில காட்டிடுவான். ஆமா, தூக்கு போட்டுருவான். தென்னை மாத்திர வாங்கி இவருக்கு தண்டனை என்ன தெரியுமா? 60,000 ஆண்டு மண் உலகத்துல பேயா லாந்தனம். ஐயா, பேய் எவ்வளவு வீட்டுல ஏற்றுவாரா? பக்கத்துல யார் லாந்தோட நாம சித்தப்பா எங்க வந்து வெளியே. ஏன்னா 60,000 ஆண்டு பேயா லாந்தனம் அங்க வந்து நிற்கிறான். என் சுடலை சொல்லி என்னத்துக்கு அட்டகாசம் பண்ற? என்ன ஆட்டம் ஆட்டம்? இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கையை நினைச்சா நம்ம தப்பு பண்ண மாட்டோம். பகல பாருங்க, செங்கெல்லாம் போட்டு பல பலன்னு வருவோம். ராத்திரி ஒரு 12 மணிக்கு போய் பாருங்க, ஏன்னா சவமாரி உடம்பு. ஆமா, பிள்ளை மாதிரி தான் உறங்கிட்டு இருக்கோம், தெரியாது. அதுதான் பகவான் உன் வாழ்க்கையை எண்ணி பார்த்து மண்ணுலகத்திலே வாழு என்று என் ஆண்டவன் சிவன் சுடலையாக அவதரித்திருக்கிறார். அவதரித்து ஆடுகிறான், பாடுகிறான், சுடுகாட்டில் ஆடுகிறான். இந்த தாயார பேசி எவையாரம் எவ்வளவுகிறாள். பறந்த நல்ல சட்டி எடுத்து அந்த ரத்தத்தை ஊற்றி மட்டி வளர்த்த போட்டு அப்படியே உயிரான். இந்த முந்தன் சுவாமி எப்படி வருகிறாள்? மையார ஒளியில உருண்டு வருகிறாள். ஆண்டவன் சுடர் எப்படி வருகிறாள்? எப்படி வலது காலை மண்டியிட்டார் மாயாண்டி சுடலையினார். மாயாண்டி சுடலை ஐயா, வலது காலை மண்டியிட்டார் மாயாண்டி சுடலை ஐயா, வண்டியிட்டார் மாயாண்டி சுடலை ஐயா, மண்ணை வகுத்தறிவார் மாயாண்டி சுடலை ஐயா, மண்ணை வகுத்தறிவார் மாயாண்டி சுடலை ஐயா
மேல கலைஞர்களை கோவிலுக்கு அழைக்கப்படுகிறார். ஆமா, 21 மான ஆதாளி போடுகிறார். ஆதாளி ஆதாளி ஒரு உடம்புல இருந்து 21 மான நிற்கிறார். ஈரக்கொலை தாமரங்கா இறக்க வேண்டும் என்று ஆதாளி போடுகிறார். என் சுடலை ஈசான சுடலை மையான கரையில மாடவிடம் திண்டு வருகிறாய். சுடுகாடு கரையில சுட்டபிடம் திண்டு வருகிறாய். அதாளி போடுறான், அட்டாசம் பண்றான். 21 மாடன்மார்கள் ஆதாளி போட்டுவிட்டு பிறருக்கு விருந்திருந்த விளையாடி சுடலை புறப்பட்டு வருகிறார். தில்லைவன காட்டை விட்டு எப்படி வருகிறார்? எப்படி வருகிறார்? எப்படி வருகிறார் பாருங்க. தோழதில சிலபிடமாம் துங்கமான போட்டு
மையானம் சென்று மாண்ட விலங்களை தின்று கொண்டு சுடுகாடு சென்று சுட்ட விலங்களை தின்று கொண்டு இடுகாடு சென்று இட்ட விலங்களை தின்று கொண்டு ஆளாடி கொண்டு வாயெல்லாம் வாயெல்லாம் செலவை வழிய ஒரு வழிய வாய்நாட்டி சுடலை குடிமரம் போல் இருந்த சுடலை குழந்தையாக உருவெடுத்து அப்படி மறுபடியும் குழந்தையாக வடிவம் கொண்டு மாணிக்க தொடுல மருகன தொடுல குழந்தையானது உறங்கிக் கொண்டு இருக்கிறார். காக்கைக்கும் தன்குச்சி பொன்குச்சி உண்மைதானே. இந்த அம்மா எத்தனை பிள்ளை வேணாலும் சொல்லி ஒரு பிள்ளை கைவா செய்வா. யார் பிள்ளை அம்மா? அப்பொழுது அம்மாள் உமையவளாகிய பார்வதி நேராக பிள்ளை பக்கம் வருகிறார். Yeah.